ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா 50 ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அரசியலமைப்பு எந்த விதியின் கீழ் திருத்த இயலும்னா விதி 368. குறைந்தபட்ச கூலி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1948. 2014 வரை எத்தனை முறை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற்றதுன்னா 14 முறை. 11வது அடிப்படை கடமை எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதுன்னா 86வது சட்டத்திருத்தம் 2002. நடமாடும் நீதிமன்றங்கள் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா ஹரியானா. சக்கரம் எந்த காலத்தில் தொடங்கப்பட்டதுன்னா புதிய கற்காலம். யாருடைய காலத்தில் இந்தியா மீது அலெக்சாண்டர் படையெடுத்தார்னா நந்தர்கள் காலத்தில். பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். மின்டோ மார்லி சீர்திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டனா 1909. ஆற்காட்டு வீரர் என்று அழைக்கப்பட்டவர் ராபர்ட் கிளைவ். ஆலிவ் இலை எதை குறிக்குதுன்னா உலக அமைதி. ஐநா தன் கொடியை விண்வெளியில் எந்த ஆண்டு பறக்கவிட்டப்பட்டதுன்னா 1995. இந்த 1995 தான் ஐநாவோட பொன்விழா ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திராயன் மறுபக்கத்தை படம் எடுத்த விண்கலத்தின் பெயர் என்னன்னா லூனா 3. எந்த வருஷம்னா 1959. உலகின் நீண்ட கடற்கரை எதுன்னா மியாமி. செகண்டு நீளமான கடற்கரை எதுன்னு பார்த்தீங்கன்னா மெரினா, இந்தியாவில் உள்ளது. படையடுக்கில் மேலே காணப்படும் மெல்லிய அடுக்கு எதுன்னா மீவழி இடையடுக்கு. சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கியூபா. உலகளவில் பெரிய சாலை போக்குவரத்தில் இந்தியா எத்தனாவது இடம்னா 2வது இடம். உழைப்பிற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலி. சொத்துக்களை எதுவாக சேமித்து வைப்பது எளிதுன்னா பணமாக. இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யாருன்னா உதயகுமார். எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2010. இந்தியாவில் பெண்களுக்கான தொடங்கப்பட்ட வங்கி பார்த்தீங்கன்னா பாரதிய மகிழா வங்கி. கல்வி பற்றிய பொருளை உருவாக்கியவர் யாருன்னா ஸ்கல்ட்ஸ். மக்கள் தொகையில் இந்தியா எத்தனாவது இடத்துலனா 7வது இடம். பேச்சிப்பாறை அணை உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. நீலகிரி யானைகள் சரணாலயம் உருவான ஆண்டு எப்போ பார்த்தீங்கன்னா 2003. சிப்பி வளர்ப்பின் முறை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ச்சர். நமது சென்செக்ஸ் நமது எதிர்காலம் என்பதை மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நமது சென்செக்ஸ் நமது எதிர்காலம் என்பதை எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முத்திரை வாசமாகும்னா 2011. தேசிய கடல் ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பானர்ஜி. 2வது ஐந்தாண்டு திட்டம் மாதிரி உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசி மஹலனோபிஸ். இந்தியாவின் 22வது மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம். இந்தியாவில் தானிய களஞ்சியம் என அழைக்கப்படும் மாநிலம் பஞ்சாபு. இந்தியாவின் தேசிய மலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாமரை. தென்னாட்டு ஸ்பா என்று அழைக்கப்படுவது குற்றாலம். 1000 ஏரிகளில் கொண்ட நாடு எதுனா பின்லாந்து. தோல் பற்றிய மருத்துவ படிப்பு எதுனா டெர்மாடாலஜி. தகடாக மாறும் தன்மை கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம். நீருக்கடியில் வைத்து பாதுகாக்கப்படுவது எதுனா பாஸ்பரஸ். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடப்பதன் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா சீரான முடுக்கம். ஜேசிபி இயந்திரம் எத்தத்தின் அடிப்படையில் வேலை செய்யுதுன்னா பாஸ்கல் தத்துவம். இயக்க ஆற்றலின் சமன்பாடு எதுனா 1/2 mv/2. கொழுப்பு எண்ணம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியரிக் அமிலம். சிறுநீர் எண்ணம் பார்த்தீங்கன்னா யூரிக் அமிலம். எறும்பு தேனில் ஃபார்மிக் அமிலம். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா மாலிக் அமிலம். கனிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டுனா H2SO4. வினிகரில் உள்ள pH மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 2.4 to 3.4. டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ்ட்ராங். யூனிசெக்யூல்ஸ் என்ற வரிசையில் உள்ள குடும்பம் பார்த்தீங்கன்னா யூபர்பியேசி. பாரம்பரிய பண்புகளின் இயற்பியல் அடிப்படை எதுனா குரோமோசோம்கள். கணையம் சுரக்கும் ஹார்மோன் இன்சுலின். உழவனின் எதிரி எதுன்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி. எர்த்ரோசைட் எங்கு உருவாகியதுன்னா எலும்பு மச்சை. பசு இனங்களில் எதனுடைய பாலில் அதிக கெரோட்டின் சத்து உள்ளதுன்னா ஜெர்சி இனம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.